திரு அதியம், சந்தர்ப்பவாதமா காங்கிரஸ் கட்சி கூட்டணியை அணுகுது, தேர்தல் லாபத்திற்காக காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளை பயன்படுத்துது அப்படின்ற விமர்சனம் இருக்கிற நிலையில ஒரு கொள்கை பாஜக எதிர்ப்புங்கிற அந்த கொள்கையை மீண்டும் கட்சிகள், மாநில கட்சிகள் பேசணும், வலுவா பேசணும், அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணையணும் அப்படின்னு விடுக்கக்கூடிய அழைப்புக்கு ஏதாவது பதில் இருக்குமா? மாநில கட்சிகள்கிட்ட பதில் இருக்குமா? திமுக உள்ளிட்ட கட்சிகள்கிட்ட சாதகமான பதில் கிடைக்குமா? திமுக கிடைக்கிறது கடினம். ஏன்னா அந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த 2 மாதத்தில் நடந்தது. பட் இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் தேர்தல் கூட்டணின்னு அதை சுருக்கிட முடியாது. ஏன்னா மார்க்சிஸ்ட்டுகளும் காங்கிரஸும் கேரளாவில் ஜென்ம வைரிகள். தொடர்ந்து மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எதிர்த்து தான் ஒருத்தர். சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அங்கே சாத்தியம் இல்லை. மேற்கு வங்கத்திலையும் மம்தா பானர்ஜியோட அதே உறவு தான். ஆனால் இந்தியா கூட்டணியில் அவங்க 2 பேரும் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸும் இருக்கு, சிபிஎம்மும் இருக்கு, சிபிஐ எல்லாமே இருக்கு. அது காரணம் அங்கே பார்லிமெண்ட்ல அவங்க கோஆர்டினேட்டர். அதுக்கும் இடதுசாரிகள் செக் வச்சுட்டாங்க. பாஜகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொடர்பு இருப்பதாக தேர்தலின் போது காங்கிரஸ் முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்குமாறு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு சிபிஎம் தேர்தல் சூட்ல ஒருத்தர் குறை சொல்றது வேற. அது இல்ல, இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தாவிட்டால் இந்தியா கூட்டணியின் நோக்கமே கேள்விக்குறியாகும் அவர் பேபி. இருக்கலாம், ஆனா கூட்டணி விட்டெல்லாம் போயிட மாட்டாங்க, போறதா சொல்லல. மீன் என்னன்னா அது தேர்தல் சூட்ல ஒருத்தர் குறை சொல்றது, அபாண்டமா கூட சொல்றதெல்லாம் நடக்கும். அவங்களும் சொல்லியிருக்காங்க, மம்தா இதுக்கு மேல பேசியிருக்காங்க. அதெல்லாம் வேற. அங்க பார்லிமெண்ட் இந்தியா கூட்டணியை விட்டு இது வரைக்கும் கேஜ்ரிவால் மட்டும்தான் அபிஷியலா வெளியே போயிருக்காரு. இப்ப திமுக வந்திருக்கு. இருந்தாலும் இவங்க எல்லாரும் நாளைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு பில்லு, ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு மசோதாவை பிஜேபி முன்வைத்தால், இப்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து நிறுத்தணும். அதை அதே மாதிரி நாளைக்கு இதே மாதிரி ஒரு பில் வந்துன்னா கண்டிப்பா எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ இந்தியா கூட்டணி அந்த இடத்துல உயிரோடு இருக்குன்னு தான் அர்த்தம். திமுகவும் கண்டிப்பா அதை எதிர்த்து தான் வாக்களிக்கும், எதிர்த்து தான் பேசும், எதிர்த்து தான் போராட்டம்லாம் பண்ண போகுது. அப்போ அதுதான் இந்தியா கூட்டணியோட ஆன்மா. இல்லை, இந்தியா கூட்டணியோட ஆன்மாங்கிறது சட்டமன்ற தேர்தலில் தொடங்கி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமான நீட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்சிகளை பலவீனப்படுத்தலாம், மாநில கட்சிகள் பலவீனப்படுத்தலாங்கிற நிலைப்பாடை காங்கிரஸ் எடுத்துட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும் மாநில கட்சிகள் இந்தியா கூட்டணிங்கிற குடையின் கீழ் ஒன்று வரணும் அப்படின்னு நினைக்கல. அப்படிலாம் எளிமைப்படுத்த முடியாது. பலவீனப்படுத்தணுங்கிற நோக்கங்கள்லாம் அதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரி, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு என்ன சொல்றது, உங்களோட சந்தேகம் தான் சொல்லணும், அதுக்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா கேரளாவில் இவங்க 2 பேர் தான், 2 கட்சி தான் இருக்கு. பிஜேபி ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 10% அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆரம்ப காலத்துலேருந்து 50 வருஷமாவே சிபிஎம் வெர்சஸ் இதுதான். ஸோ அவங்க அங்கே கூட்டணி எப்படி வைக்க முடியும்? எந்த தேர்தலும் வைக்க முடியல. ஆனாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிஜேபி எதிர்ப்பு முக்கியமாக நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர்ற சர்ச்சைக்குரிய மசோதாக்களை எதிர்க்கிறது, வேற ஏதாவது அவங்களோட ஏதாவது அடக்குமுறைகளை எதிர்க்கிறது, அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய சட்டங்களை திருத்துறாங்க, அதுக்கெல்லாம் ஒன்றுபட்டு எதிர்ப்பு குரல் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியும் செய்யறதுல இந்தியா கூட்டணியோட பேசிஸே இருக்கு. அதுக்கு இது வரைக்கும் எந்த பங்கமும் வரல. இன்னைக்கு திமுக வெளியே போறதா சொன்னாலும் அவங்களும் அந்த நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது எல்லாம் ஒருங்கிணைஞ்சு தான் போராட்ட போறாங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலில் கடைசி வரைக்கும் தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளர்னு ராகுல் சொல்லவே இல்லை. டெல்லியில சந்திப்பதற்கு அனுமதி கேட்டார், ஆனா கடைசி வரைக்கும் அனுமதி கொடுக்கவே இல்லை. தொகுதி பங்கீடு, எண்ணிக்கை பங்கீடு குறித்து பேசணும் அப்படின்னு தேஜஸ்வி விருப்பப்பட்டார், ஆனா அதற்கான நேரம் கொடுக்கல அப்படின்னு விமர்சனங்கள் எழுந்தது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே நடந்த உரசல் எல்லோருக்குமே தெரியும். இப்படி மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மீது காங்கிரஸ் வைத்த கடுமையான குற்றச்சாட்டுகள், இப்படி மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்களின் போது ரொம்ப கடுமையான ஒரு அணுகுமுறையை காங்கிரஸ் கட்சி கையாள்வதும், அதற்கு மாநில கட்சிகள் எதிர்வினை ஆற்றுவதும், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது மட்டும் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர்வதுங்கிறது அந்த கூட்டணிக்கு ஏதாவது ஒரு லாபத்தை கொடுக்க போதா என்ன? ஒரு பொலிட்டிக்கல் கெயின், தேர்தல் எலக்டோரல் பாலிடிக்ஸ் ஒரு லாபத்தை கொடுக்கணும். இத்தனை வருஷம் அப்படிதானே நடக்குது. இப்போ ஒரு 4-5 வருஷமா இந்தியா கூட்டணி இருக்கு. இதே ஃபார்முலாவில் முதல்ல அந்த கூட்டணிங்கிற பேர்ல இல்ல, வேற பேர்ல இருந்து யூபிஏன்னு இருந்தது. அதுல நீங்க பொலிட்டிக்கல் அலையன்ஸே இருந்து ஆட்சியில் இருந்தாங்க 2014 வரைக்கும். இப்போ இந்த இது வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. இப்போ நம்ம இதை தோக்கடிச்சாங்கல்ல, டீலிமிட்டேஷன் பில். இப்போ ஒரு போன வருஷம் நடந்ததில்லை, இப்போ சமீபத்தில் நடந்ததில்ல. அவங்க அதை எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க, இல்லை வெளியே இருக்கவங்களும் சேர்ந்து தானே அதை தோக்கடிச்சாங்க. தேர்தலுக்கு முன் பின்னு பாருங்க.
சட்டமன்ற நாளைக்கு அதே தேர்தலுக்கு பில்ல முன் திருப்பி வரட்டும் இருங்க, ஜஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் இஸ் இன் ஈட்டிங். திருப்பி அதே மாதிரி ஒரு பில் அல்லது இணையா வேற ஒரு பில் வந்தாலும் இதே தான் பண்ண போறாங்க. பண்ணலைன்னா நீங்க சொல்றதெல்லாம் வேலிட். காங்கிரஸோட நாங்க இணைய மாட்டோம், எங்களுக்கு பிஜேபி கூட எதிரி இல்ல, காங்கிரஸ் என்ன செஞ்சாலும் அதுக்கு நாங்க துணை நிக்க மாட்டோம்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் வந்து அரசியல் சூழல் மாறிடுச்சு, இனிவே காங்கிரஸ் கூட்டணியோட நாங்கள் இல்ல, அந்த கூட்டணி முறிந்து விட்டது, அது தேர்தல் கூட்டணி, எங்களுக்கு இருக்கையை மாற்றி கொடுங்க அப்படின்னு அது எல்லாம் சரி. கனிமொழி சபாநாயகருக்கு எழுதின கடிதத்தின் அடிப்படையில நேத்து மாத்தி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் நடந்ததுதான். பட் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் ஒரு காமன் இஷ்யூல ஒரு புள்ளியில நிப்பாங்க. காமன் முக்கியமா பிஜேபி கொண்டு வர்ற ஒரு ஓகே சார், அது வேலிடான பாயிண்ட் தான். லாஜிக்கலா ஒரு தேசிய அளவில் ஒரு முக்கியமான பிரச்சனை, அதுவும் பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்தியா கூட்டணிங்கிற அந்த புள்ளியில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு அதியமன் சார் சொல்ல. இல்ல திமுகவுக்கு நீ அதுக்கான இது கிடையாது இல்லையா? என்ன இன்சென்டிவ் இருக்கு நீ திமுக நிக்கிறதுக்கு? காங்கிரஸ் அதாவது திமுகவை பாதிக்கின்ற, தமிழகத்தை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு வேணால் அவர்கள் குரல் கொடுப்பார்கள். இப்போ டீலிமிட்டேஷன் சொன்னீங்கன்னா டீலிமிட்டேஷனுக்கு அவங்க மிக தெளிவாக கேட்டாங்க, இந்த மசோதா எங்களுக்கு பிடித்தமானது கிடையாது. நீங்க சொல்லுகின்ற அந்த விஷயத்தை, அமித்ஷா ஆனாலும் சரி, மோடி ஆனாலும் சரி, பாராளுமன்றத்தில் சொன்ன அந்த விஷயத்தை நீங்க எழுத்து மூலியமாக அந்த இதுல கொண்டு வாங்க, அந்த பில்ல கொண்டு வாங்க. பில்ல கொண்டு வந்தா நாங்க சப்போர்ட் பண்றோம். திமுகவின் குரல்னு தனிச்சு ஒலிக்கும், தனிச்சு ஒலிக்கும். டெஃபினட்டா காங்கிரஸோட சேர்ந்தோ இந்தியா கூட்டணியின் குரலாக கிடையாது. இந்தியா கூட்டணி இப்ப ராகுல் காந்தி ஒரு பேசுறாரு, அதற்கு ஏதோ எதிர்மனை வருது, இல்லைன்னா ராகுல் காந்தியை இழிவா பேசுறாங்கன்னா அதுக்கு பொதுவாக யாரை இழிவாக பேசினாலும் திமுகவுக்கு பிடித்தமில்லாத ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர தனிச்சு வெளியே போய் உட்கார மாட்டாங்க. ராகுல் காந்திக்காக போய் வெளியே உட்கார மாட்டாங்க. ராகுல் காந்தியினுடைய அந்த என்டையர் கட்சி போய் உட்கார்ந்தாலும், இவர்கள் எல்லாம் பாக்கி இருக்கின்ற கூட்டணி ஆளுகள் எல்லாம் போய் உட்கார்ந்தாலும், எந்த அளவுக்கு திமுக அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்ததோ, குரல் கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த அளவுக்கு நீ டெஃபினட்டா இருக்காது. டீலிமிட்டேஷன் கூட நான் இப்ப சொல்றேன், இந்த என்ன அவர்கள் அமித்ஷாவும் மோடியும் பேசின விஷயங்களை பில்லுல போட்டு எடுத்துட்டு வந்தால் தாராளமாக திமுக அந்த பில்லை சப்போர்ட் பண்ணும். அதான் இன்றைய நிலை. அது வில் பி இன் வேரியன்ஸ் வித் இந்தியா கூட்டணி. அதோட முடிஞ்சிடும், அடுத்த செஷன்ல வரும் நினைக்கிறேன். இந்த டீலிமிட்டேஷன் பில் அடுத்த செஷன்ல வரும். ஓகே, இஷ்யூ பேஸ்டா அது திமுகவின் குரலாக ஒலிக்கும். அந்த பிரச்சனையில திமுக கன்வின்ஸ் ஆகலைன்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. காங்கிரஸோட சேர்ந்து தான் பேசணும், இந்தியா கூட்டணிங்கிற ஒரு குடையின் கீழ் அந்த குரல் ஒலிக்கணுங்கிற அவசியம் இனிமே திமுகவுக்கு இருக்கா? இருக்கும். அது இஷ்யூ பொறுத்து. இப்போ நீங்கள் சிபிஎம்மோ விசிகேவோ மம்தா பானர்ஜியோ அல்லது கேஜ்ரிவாலே இப்போ வெளியே போயிட்டாரு. அவருமே நாளைக்கு இப்போ ஒரு காஷ்மீரில் அந்த 360 ரிமூவ் பண்ணாங்கல்ல, ஒரு எவ்வளவு எல்லா மொத்த எதிர்கட்சிகளும் எதிர்த்தாங்க. அதே மாதிரி குரல் தானே கேஜ்ரிவாலின் குரல், இடதுசாரிகளின் குரல், திமுகவின் குரல். தனித்து ஒழித்தா கூட்டணி சேர்த்து ஒழிச்சா ஒரே குரல் தான், ஒரே தான் பேசுறாங்க. அப்படி இல்ல, நாடாளுமன்றத்தில் எல்லாருமா சேர்ந்து தீர்மானம் கொண்டு வருவதோ, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசுறதோ, இல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தின் பேர்ல எல்லாரும் ஒண்ணு சேர்றதோ, அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இனிமே இருக்குமா? இருக்கும். நீங்க பாருங்க, ஜஸ்ட் வெயிட் அண்ட் see, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பொறுத்திருந்து பாருங்கள். இப்ப இந்தியா கூட்டணிக்கு இன்னும் ஜீவன் இருக்கு. இன்னும் கூட இன்னும் அதிகமாக கூட பலம் பெறலாம், அது சூழலை பொறுத்து. இப்ப அவ்வளவு ஒரு மோசமான ஒரு பில்லை கொண்டு வந்தாங்கன்னா இவங்க ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ண வேண்டிய அவசியம் தன்னால உருவாகும். திரு சாமிநாதன், அப்போ முதுகுல குத்திட்டாங்க, சொல்லாம போயிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, முறிஞ்சதுதான், டைவர்ஸ் எல்லாம் கூட RS பாரதி சொல்றாரு. சும்மா தானே அதெல்லாம் பேச்சுக்கு தானா? இல்ல சார், எல்லாவற்றையும் ஆதரிக்க வாய்ப்பே இல்லை. இந்தியா கூட்டணி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறதுங்கிறதுனாலேயே திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஆதரிக்க மாட்டாங்க. நாடாளுமன்றத்துல மக்களவையில 22, மாநிலங்களவையில 10. இனி தமிழ் நலன் சார்ந்த, தமிழ்நாடு நலன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும்தான் திமுக குரல் கொடுப்பாங்க, இவர்கள் பக்கம் நிற்பாங்க. ஒருவேளை அது தனித்த குரலாகத்தான் அதுவும் இருக்கும். நீங்க நேற்று வரை அவர்கள் பாஜகவை எதிர்த்ததுல ஒரு லாபமும் இருந்தது இல்லை சார் திமுகவுக்கு. 2019 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி. இந்த தேர்தலில் பாஜகவே களத்துல இல்லை என்பதாகத்தான் ப்ரூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட விஜய் அவர்களோடு தான் போட்டிங்கிறது தெளிவா இருக்கு. மீண்டும் ஏன் அவங்க பாஜக எதிர்ப்பையே மீண்டும் திமுகவும் எடுக்க மாட்டாங்களே? இன்னொரு மிக நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்படி எடுக்காம நழுவ முடியாதுல்ல? பாஜக எதிர்ப்பு தானே முதன்மையான விஷயமா இருக்கும். இல்ல, இவங்க காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோடு கைகோர்த்திருக்கிறதுனால பாஜக எதிர்ப்பு என்பதை விட விஜயை தான் இந்த தேர்தல் அவர்கள் எதிர்ப்பதற்கான அதிக வேலை இருக்குன்னு நான் பாக்குறேன் சார். ஒன்று, அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லிடுறேன். நாடாளுமன்ற தேர்தலா இருந்தா கூட, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு வாக்களிக்கிற முறை என்பது அதை கொஞ்சம் கூடுதலாக மையப்படுத்தினதாக இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, மிக முக்கியமா நீங்க இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பாருங்களேன் சார், நேற்று வரை பாஜக எதிர்ப்புக்கான அறிக்கைகள் ரொம்ப தீவிரமா வந்துகிட்டே இருந்தது. இந்த முறை இளம் தலைமுறையை நோக்கி தான் திமுக வேலை செய்யறாங்க. அப்ப இளைஞர்கள் ஓட்ட திரும்பி தங்கள் பக்கம் ஈர்க்கணும் அப்படிங்கிற களத்தை நோக்கி அவர்கள் திரும்பி இருக்காங்களே ஒழிய பாஜக எதிர்ப்பு வாக்குகளை தக்க வைக்கணும் அதற்கான வேலை செய்யல. அந்த இடம் தான் இந்தியா கூட்டணி தவறு நினைக்கிறாங்க. திமுக இனிமேல் தனித்து தன் குரலை ஒலிக்கும், பாஜக எதிர்ப்புல தீவிரமா கூட இருப்பாங்க.
பட் அது இந்தியா கூட்டணியோடு சேர்ந்து நிச்சயமா இருக்காது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அப்ப தாவேகா ஆட்சி குறித்த விமர்சனங்கள் நாடாளுமன்ற தேர்தல் சமயங்கள்ல கடுமையா இருக்கும். காங்கிரஸ் மீதான விமர்சனங்கள் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல கடுமையா இருக்கும் திமுக தரப்புல இருந்து. பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அப்படிங்கறதெல்லாம் இனிமே அந்த புள்ளியை நோக்கி திமுக நகராது, ரொம்ப வீரியமா அதை வைக்க மாட்டாங்க அப்படின்றீங்களா? ஆமா சார், அதுதான் இந்த நடந்து முடிந்த தேர்தல் முடிவோட தரவை தர காட்டியிருக்கு. இங்க 21 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான் பாஜக எதிர்ப்பு அவர்களுக்கு கை கொடுத்திருந்தது. 19 நாடாளுமன்ற தேர்தல் கை கொடுத்தது. 39 தொகுதியில 38 தொகுதி ஜெயிச்சாங்க. தேனியில மட்டும் காங்கிரஸ் தான் தோத்தது, ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் தோத்தார். 24 அந்த தேனியிலையும் திமுக ஜெயிக்க முடிந்தது, தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை நிறுத்தி ஜெயிக்கிறாங்க. அப்ப அந்த 24 வரைக்கும் தான் பாஜக எதிர்ப்பு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு புதிய சக்தி வந்துட்டாரு, அவர் ரொம்ப ஒரு வீரியமான சக்தியாக இருக்கிறார். அவரோடு காங்கிரஸ் கைப்பற்றி கொண்டது. என்ன பாஜக எதிர்ப்பு இருக்குன்னு காங்கிரஸ் கைப்பற்றியது? கொள்கை எதிரி என்று தாவேகா அறிவித்ததை தவிர வேறு களத்துல ஒரு பாஜக எதிர்ப்பை காட்டியதில்லை தாவேகா. இல்ல சார், இதுவரைக்கும் காட்டியதில்லை, இப்போது வரைக்கும் காட்டியதில்லை. நம்ம பேசுற வரைக்கும் காட்டலனே வச்சுக்கோம். நாடாளுமன்ற தேர்தல்னா தாவேகா காட்டி தானே ஆகணும். திரு விஜய் திரு மோடி எதிர்த்து பேசி தானே ஆகணும். அதுவும் அப்பவும் செய்ய மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? இல்ல, தாவேக்கா அந்த நேரத்துல கிட்டத்தட்ட நீங்க தொடர்ச்சியா நீங்க தேர்தல் முடிந்து விட்டது சார். 1 மாத காலத்துக்கு பின்பு அவர் திருச்சி கிழக்குக்கு போகிற பொழுதும் 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்னு திமுக ஒன்னு தாவேக்கா தானே சொல்றாரு. அவர் இந்த நேரத்தில் கூட யாரையும் விமர்சனம் செய்யல. இடைத்தேர்தல பகிரங்கத்தில் வைத்து அதை சொல்லலாம். பட் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் எதிர்ப்பாங்க, பிசிக எதிர்ப்பாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்க்கும். அந்த நிழல் போதுமானதாக இருக்கும்னு தாவேக்கா நினைத்திருக்கலாம். பட் களத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்கா எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறதா மாநிலத்துக்கான தேர்தலை அடுத்தடுத்த காலங்களை மனதில் வைத்து கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கலாம்.